இப்போ அஜித் வந்து நடிச்சது சரியா தப்பான்னா அது அவர் இஷ்டம். நடிகர் அஜித்தா நடித்தாருன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். என்னங்க சம்பாதிச்சுன்னுக்கிறீங்க, உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி நடிக்கலாமான்னு கேட்கலாம். இப்போ ரேசர் அஜித் குமார் அவர் வந்து இது ஸ்பான்சர்ஷிப் தேவை, ஒரு ஆள் கொடுத்துக்கிறான், அதுக்கு அவன் கைமாற ஒன்று பண்ணுகிறான், அவ்வளோதான். என்ன ரேஷனை நம்ம வாங்கின காரை ஓட்டுனுக்குறான், இல்லை டிவியில் அதை பார்க்குறோமா? பார்க்கறது இல்லை. டெலிகாஸ்ட் பண்ணால் கூட அதில் ஏதாவது வருமானம் வந்து அதில் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கலாம், அதுவும் கிடையாது. எங்கேயோ ஓட்டுறது ட்விட்டரில் பார்த்துனுக்குறான். பாவம் அந்த மனுஷன் காசு இல்லாமல் இருக்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறீங்க, நீங்கள் விற்கிறதுனால தானே போதும், டாஸ்மாக் இருக்கிறதுனால தானே இப்போ மக்கள் குடிக்கிறாங்க, சிகரெட் விற்கிறதுனால தானே மக்கள் குடிக்கிறாங்க. நம்ம குடிக்கிறோம், அவன் விற்கிறான். குடிக்கிறத நிறுத்தினா தானாக நஷ்டமே அழிஞ்சிட போகிறான். அந்த அறிவுலாம் வராது. நீ கடையை மூடு, அதை மற்ற கடையை மூடினாங்க. கள்ளச்சாரம் ஏன் குடிக்கிறான்? என்ன அப்படி கடையை மூடனே குடிக்கிறத விட்டான்ல ஒருத்தன், எங்கள் மாமா பையன் கல் குடின்னுறான். கடையெல்லாம் மூடு, கல் குடிங்கன்றான். குடியை விடுன்னு சொல்ல, கல் குடிங்க. நல்லா ஒரே நாளில் 1 கோடி மரத்து கல் மொடமொன்னு குடிச்சவன்னா. அந்த மாதிரி ஆளை வச்சிக்கின்னு இதெல்லாம் பேசலாமா? நீங்கள் வந்து விற்கிறத நிறுத்துங்க, அப்போ தான் மக்கள் வாங்க மாட்டாங்கன்னா எவ்வளோ முட்டாள்தனமாகுது. நம்ம நிறுத்திக்கணும், குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, இந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு மக்களுக்கு தெளிவு வரணும். அவன் விற்கிறதுனால தான் நீ வந்து இது பண்ணுறேன்னா சும்மா அப்படியே வாங்காமல் இருப்போம், நஷ்டமாக அழிஞ்சு போகிறான். அப்படி பார்த்தா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் தேடி தேடி வாங்கிட்டோமா? விற்கிறாங்கடா வாங்கிடுவோன்னு இல்லையே. நமக்கு எது தேவையோ அதான் வாங்குகிறோம். நமக்கு இந்த கருமெல்லாம் தேவைப்படுது, போகிறான் விற்கிறான். நீங்கள் வாங்கிறது நிறுத்தினா ஓஞ்சிரும்.